அமைச்சர் வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. இன்று நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் திரு அதிகை வீரட்டான். திரு அதிகை என்று இந்த மக்களால் வழங்கப்படுகிறது. தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள பன்ருட்டியிலிருந்து 2வது கிலோமீட்டரிலே இந்த ஆலயம் உள்ளது. சென்னை, கடலூர், விருத்தாச்சலம், விழுப்புரம், சிதம்பரம் முதலிய ஊர்களிலிருந்து பன்ருட்டிக்கு பேருந்து வசதி உள்ளது. பன்ருட்டி பேருந்து நிலையத்திலிருந்து கடலூர் பாதையில் சென்றால் திருவதியை அடையலாம். கோயில் வரை வாகனங்கள் செல்லும். பன்ருட்டிக்கு இருப்பு பாதையும் உண்டு. இத்தலம் அட்டவீரட்ட தலங்களுள் ஒரு திருத்தலமாக விளங்குகிறது. முப்புற அசுரர்கள் வாழ்ந்த திரிபுரத்தை எரித்த வீரச் செயல் நிகழ்ந்த திருத்தலம் இந்த திரு அதிகை. இறைவன் ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநடனம் காட்டி அருளிய திருத்தலம். அதே போல அப்பரின் தமக்கையார் திலகவதியார் தங்கியிருந்து கைத்தொண்டு செய்து இறையருள் பெற்ற திருத்தொண்டு மிக்க தொண்டின் சிறப்பு மிக்க திலகவதியார் வாழ்ந்தது இத்திருத்தலம். சூளை நோயின் துன்பம் தாழ பெறாத அப்பர் பெருமான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு சைவமும் தமிழும் தலை தோங்க அருளிய இறைவன் இந்த திரு அதிகை வீரட்டநாதர். சைவ சித்தாந்தர சாத்திரங்கள் ஒன்றான உண்மை விளக்கம் நூலை அருளிய மணவாசகம் கடந்தாரின் அவதார திருத்தலம் இது. அப்பரடிகள் இங்கு தங்கி கைத்தொண்டு செய்தார். ஆலயத்திலே திலகவதியாரெல்லாம் பணி செய்து வாழ்ந்தார்கள் என்று கேள்விப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் அப்பரடிகளுடைய திருக்கரங்கள் பட்ட இடத்திலே தன் கால் படக்கூடாது என்று அஞ்சி அருகில் இருந்த சித்தவடம் என்ற இடத்திலுள்ள மடத்திலே இறைவன் தங்குகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் தங்குகிறார். அங்கு ஒரு முதியவராக வந்து தன்னுடைய திருவடிகளை சுந்தருடைய தலையில் வைத்து திருவடி தீட்சை தந்த திருத்தலம் இந்த சித்த வடமடம். எதற்காக இந்த செய்தி என்றால், சுந்தரர் அந்த ஊர் மண்ணையே மிதிக்கவில்லை. நாவுக்கரசடிகள் கைப்பட்டு கைத்தொண்டு செய்த இடம், நாவுக்கரசர் கைப்பட்ட இடத்தில் நம் கால் படுவதா என்று அஞ்சினாராம். அப்படி சுந்தரர் மதிக்கப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். அதே போல சமண சமயத்தில் இருந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன், இவர்தான் நம்முடைய நாவுக்கரசடிகளை கட்டி கடலில் அவர் கடல் தெப்பமாக மிதந்த பிறகு இவரை அணுகிய மகேந்திரவர்மன் மனதை மாற்றி சமண பள்ளிகளை, சமணருடைய ஆலயங்களை இடித்து குணபரவீச்சரம் எழுப்ப இத்தலத்தினுடைய இறைவனுடைய அருள். இதனுடைய கல்வெட்டு கால அதாவது அரசர் கால பெயர்கள் அதிரயமங்கலம், அதிராஜமங்கலம், அதிராஜ மங்கலியாபுரம். இந்த பெயர்கள் கல்வெட்டுகளிலே காணப்படுகின்றன. மணவிற்கூத்தனான காளிங்கராயன் என்பவன் இக்கோயிலுக்கு பொன் வேய்ந்து நூற்றுக்கால் மண்டபம், மடைப்பள்ளி, யாகசாலை ஆகியவற்றை அமைத்து அம்பாளுடைய கோயிலையும் கட்டுவித்தார் என்பது இங்குள்ள கல்வெட்டு செய்தி. ஆக இங்கும் தங்க கோபுரம் எல்லாம் இருந்திருக்கிறது. எல்லாம் மாயமாக காலத்தின் சுழற்சியிலே. இந்த ஆலயத்தின் அருகிலே தென்கங்கை என்று வழங்கப்படுகின்ற தட்சிண கங்கா என்று வடமொழியிலே கூறுவார்கள். தெற்கு திசை தென்னாட்டின் கங்கை என்று போற்றப்படும் கெடில நதி இங்கே ஓடி. இங்குள்ள இறைவனின் திருப்பெயர் வீரட்டேஸ்வரர், வீரட்டநாதர், அதிகைநாதர் என்பன. அம்பாளுடைய திருநாமம் திரிபுர சுந்தரி, தலமரம் சரக்கொண்டை, தீர்த்தம் கெடில நதி. மூவர் பாடல் பெற்ற திருத்தலம். ஆலயத்தை பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய திருக்கோயில்.
சாமியுடைய கருவறையே கீழே இருந்து ஒரே சிலைகளா ஒரு தேர் போல, தேர் எப்படி ஒரு பொம்மை வச்சு அலங்காரம் செய்யறாங்களோ அது போல இந்த ஆலயம் பார்க்க வேண்டிய ஆலயம். நீங்க மற்ற ஆலயம் போறீங்களோ இல்லையா, திருவதிகை கண்டிப்பா சென்று தரிசிக்கணும். அந்த கோயில் அழகு, அந்த கருவறை அழகு எங்கும் காண முடியாது. சாமியுடைய கற்பகிரகம் தேர், ஒரு தேர் எப்படி இருக்குமோ அது போல அமைக்கப்பட்டு கீழிருந்தே அப்படியே ஒரே பொம்மையா வச்சு அவ்வளவு அழகா பதுமைகளால் அலங்கரிக்கப்பட்ட கருவறை. இதனுடைய நிழல் பூமியில் சாயாதபடி அகலமா இருந்து அப்படி குறுகிட்டு அப்படி கட்டியிருக்காங்க. வேற லெவல் கோயில். கோயிலுக்கு முன்னால் 16 கால் மண்டபம் உள்ளது. இதை திருநீற்று மண்டபம் என்று அழைக்கின்றார்கள். இம்மண்டப தூண்களிலே விசுபாருடர், அப்பர், மயிலேறிய முருகன் முதலிய சிற்பங்களும், இக்கோயில் திருப்பணி செய்வித்த செட்டியாரின் சிற்பங்களும் உள்ளன. கோயிலுக்கு எதிரிலே கருங்கல் தூண்கள் மொட்டையாக நின்று கொண்டு இப்பொழுது அதையெல்லாம் சரி செய்துள்ளார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த முறை சென்ற பொழுது இரவு சென்றதால் ஆலயத்தை முழுமையாக சுற்றி வளம் வர சந்தர்ப்பம் கிடைக்கிறது. நாங்கள் சென்ற பொழுது 85களிலே மொட்டையா ஒரு கல்மண்டபம் இருக்கு. அந்த மண்டபம் திலகவதியார் மடம் சொன்னார். 16 கால் மண்டபத்தின் பக்கத்திலே அப்பர் சுவாமி மடம் இருக்கிறது. இந்த மடம் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சார்ந்தது. உயர்ந்த ராஜகோபுரம், 7 நிலைகளுடைய ராஜகோபுரம். கோபுர வாயிலிலே பார்த்தீர்கள் என்றால் பரதக நாட்டியத்தினுடைய 108 கரணங்களையும் விளக்கும் வண்ணம் அருமையாக வடிக்கப்பட்டுள்ளது. மிதித்தேரும் படியின் இருபுறத்திலும் அழகான நடனமாதரின் உருவங்கள் இருக்கின்றன. அவற்றை பார்த்தீர்கள் என்றால் கண் அகற்றவே மனமராது. அவ்வளவு அற்புதமாக அந்த திருமேனிகள் கண்ணிற்கு காட்சி தருகின்றன. உட்புறத்திலே மற்றொரு 16 கால் மண்டபம் இருக்கிறது. இம்மண்டபத்தின் இடப்பாலே சக்கர தீர்த்தம் எனப்படும் திருக்குளம் உள்ளது. இம்மண்டபத்தில் புகும்போது முதலில் உள்ள 2 தூண்களில் ஒன்றில் சுப்பிரமணிய தம்பிரான் அமர்ந்த நிலையிலும், அதற்கு நேர் எதிர்த்தூணில் சிவஞான தம்பிரான் நின்று கைகூப்பிய நிலையில் சிலைகளும் உள்ளன. சுப்பிரமணிய தம்பிரான் என்பவர்தான் இந்த திருக்கோயிலை திருத்தி செப்பனிட்டவர் என்று கூறுகிறார்கள். இவர் சீடரான சிவஞான தம்பிரான் தான் முதலில் இத்திருக்கோயிலில் அப்பர் பெருமானுக்கு 10 நாள் விழா எடுத்து சிறப்பாக நடத்தினார் என்பது வரலாறு. இரண்டாவது உள்ளே செல்லும் பொழுது உள்கோபுரம் 5 நிலைகளை உடையது. கவசமிட்ட கொடிமரம், கொடிமரத்து விநாயகர், முன்னாள் நந்தி, வளப்பால் 3 கால் மண்டபம். இதை தேவசபை என்கிறார்கள். நடராஜ பெருமானின் அபிஷேகம் இம்மண்டபத்தில் தான் நடைபெறும். அதை அடுத்து உள்கோபுரம் தாண்டினால் உயரமான நந்தி, ஒருபுறம் முருகப்பெருமானும் மறுபுறம் கணபதியும் காட்சி தருகிறார்கள். வளமாக வரும் பொழுது அப்பருடைய உற்சவ திருமேனி இருக்கிறது. சேக்கிழார் முதலாக 63 மூல திருமேனிகள், கற்றிருமேனிகள் இருக்கின்றன. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் தலமரம் சரக்கொண்டை, பக்கத்திலே திலகவதியார் சன்னதி, அடுத்து சனீஸ்வரர் அம்பாள் திருமேனிகள் உள்ளன. முன்னால் பெரிய சிவலிங்கம் ஒன்று வைக்க. அடுத்தது அப்பரடியுடைய சந்நிதி, மூலமூர்த்தம் உள்ளது. அமர்ந்த திருக்கோலம், சிரித்த முகம், தலைமாலை, கையில் உளவாரப்படை பேரழகாக நம்முடைய அப்பரடிகள் கருவறை நாயகராக இருக்கிறார். அப்படி ஒரு அழகு
ஒரு பக்குவான்மா எப்படி இருக்குன்னா அங்க இருக்கிற அப்பருடைய திருமுகத்தை என்ன அவ்வளவு அழகு. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் அம்பாள் சன்னதி தனியாக உள்ளது. தனி கோயில், முன்மண்டபம், எதிரிலே கவசமிட்ட கொடிமரம், பலிபீடம், பிரகாரத்தில் விநாயகர் பெருமானின் சன்னதியும் பசுபதிநாதர் என்ற பஞ்சமுக சிவலிங்கமும் உள்ளன. வரிசையாக பல சிவலிங்க திருமேனிகள் உள்ளன. யாகசாலை, நவகிரக சன்னதிகளை அடுத்து நடராஜ சபை. அப்படியே தரிசித்த பக்கவாட்டு வாயிற்படிகள் வழியே சென்றால் முன் மண்டபத்தை அடைந்து துவாரபாலகர்களை வணங்குகிறோம். திரிபுராந்தகர் உற்சவ சந்நிதி தெற்கு நோக்கி இருக்கிறது. உள்மண்டபத்தை அடைந்ததும் அவரை வழிபட்டு நேரே மூலவரை தரிசிக்கிறோம். மூலவருடைய சிவலிங்க திருமேனி கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறது. மிகப்பெரிய திருமேனி, பெரிய ஆவுடையார். சிவலிங்கத்துடைய பானமானது 16 பட்டைகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அதற்கு நேர் பின்னால் சுவாமி அம்பாள் உருவங்கள் சோமாஸ்கந்த வடிவிலே புடைப்பு மூர்த்தமாக சுதையிலே அமைக்கப்பட்டுள்ளன. கல்யாண திருக்கோலத்திலே தெவிட்டாத தரிசனம். பார்க்க 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 நகரவே மனது வராது. அவ்வளவு அற்புதமான தரிசனம். அதிகை கெடலநாதன் அருளை பருக பருக அந்த எண்ணெய், அந்த அருள் பசி தீரவே தீராது. அத்தனை அழகு. எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாலும் பிரியறதுக்கு மனசே வரல. இருந்தாலும் நாம் பல தலங்கள் செல்ல வேண்டி இருப்பது அப்படியே வருகிறோம். இருவரும் உற்சவ திருமேனிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. பிச்சாடனர், சந்திரசேகர், விநாயகர், பள்ளியறைமூர்த்தி, அஸ்திரதேவர், திலகவதியார், நால்வர், சண்டீஸ்வரர் முதலிய உற்சவ திருமேனிகள் கண்கொள்ளா அழகுடையவை. சாமியினுடைய கருவறை பூமியில் நிழல் சாயாதபடி தேர்கோள அமைக்கப்பட்டுள்ளது. காஞ்சியில் உள்ள கைலாசனார் கோயில் அமைப்பும் இதுவும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். ஏனெனில் மகேந்திரவர்ம பல்லவனுடைய மகன் அவன்தான் அந்த திருநாவுக்கரசு கையிலேயே தான் தரிசித்த காட்சிகளை பற்றி நரசிம்ம பல்லவன் அந்த ஆலை. இந்த ஆலயம் மகேந்திரவர்ம பல்லவன் திருப்பணி. அந்த கைலாசநாதர் கோயில் மகேந்திரவர்ம மகனாகிய நரசிம்மவர்ம பல்லவனுடைய திருப்பணி. ஆக ரெண்டு அமைப்பை இதை பார்த்து அதை அமைத்திருப்பாரோ என்று ஒரு எண்ணம். கருவறை சுதையினாலான திருப்பணி செய்யப்பட்டுள்ளது. முன்புறம் வளர்த்து கற்றளியாக கட்டப்பட்டுள்ளது. கருவறை சுற்றி குடைவரை சிற்பங்கள் இருக்கின்றன. சற்று வளர்த்து இச்சிற்பங்களுள் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரர், சர்வமூர்த்தி, கல்யாண சுந்தரர், முதலியவை பேரழகு கொண்டது. ஏன்னா அழகு இறைவனே அழகு கழகு என்பார்கள். ஒரு மலரை படைக்கும் போது மலரே அழகு இயற்கை அழகாக இருந்த அழகையெல்லாம் செய்தவன் எப்படி கூட ஒரு அவ்வளவு அழகு. இதெல்லாம் ஒரு பெரிய கலை அம்பாள் திரிபுர சுந்தரி சன்னதி வளப்பால் தனி கோயிலாக உள்ளது. அழகிய திருமேனி என்ற திருக்கோலம் 4 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறது. எதிரிலே நந்தியம் பெருமாள். நிறைவாக தரிசனம் செய்தோம். வைகாசி விசாகத்தில் 10 நாட்களுக்கு பெருவிழாவும், சித்திரை சதயத்திலே 10 நாட்களுக்கு அப்பருடைய இந்த ஆலயத்திலே நாள்தோறும் 6 கால பூஜைகள் முறையாக நடக்கின்றன. பல ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வாலயம் 1940 கும்பாபிஷேகம் நடைபெற்றது முதல் முறையாக. நமக்கு தெரிந்த வரலாற்றுப்படி கோயிலிலே
திருப்பனந்தாள் ஸ்ரீ காசி மடத்தின் கட்டளையாக சிவசிவ ஒளி மண்டபம் 1962 ஏற்படுத்தப்பட்டு திருமுறை பாராயணம் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். நாங்கள் சென்ற பொழுது அதை உறுதியாக கூறினார்கள், அதை கண்டோம். இத்தலத்தில் உள்ள பழைய போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி 1 கிலோமீட்டர் தொலைவு சென்றால் ஸ்ரீ சிதம்பரேஸ்வர் கோயில் உள்ளது. இதுவே சித்த வடமடம். இங்கு இப்பகுதி இன்று புதுப்பேட்டை என்று வழங்கப்படுகிறது. சித்த மடத்தை பிற்காலத்தில் சித்தாண்டி மடம், சித்தாந்த மடம் என்றெல்லாம் வழங்குகின்றனர். இப்பொழுது கோடலம்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. மகேந்திரவர்ம பல்லவன் கட்டிய குணவரேஸ்வரம் ஆதிமூல குணவரேஸ்வரன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இது கோயிலுக்கு பக்கத்தில் மேற்கே பெரிய ரோட்டின் கரையில் உள்ளது. சிறு கட்டிடமாக நாங்கள் சென்ற பொழுது இடிந்த நிலையில் இருந்தது. சிலைகள் எல்லாம் உடைந்து காட்சி தந்தன. இப்பொழுது இருக்கின்ற கோயில் பிற்காலத்திலே பாண்டியர்களால் எழுப்பப்பட்டது திருவதிகை கோயில். இக்கோயில் மராட்டிய ஆங்கிலேயர் காலத்திலே போர் வீரர்கள் தங்கும் கோட்டையாகவும் மாறி மாறி பயன்படுத்தியதாக வரலாற்று அறிவு. ஆக நம் ஆலயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலகட்டத்திலே கேட்பாரன்றி யாரோ வந்து தங்கி இருப்பதை எல்லாம் சுருட்டி கொண்டு போய் இன்று ஆளும் கட்சியினரும் அதே தான் செய்து ஆலய நிலங்களையும் சிலைகளையும் சைவ ஆலயங்கள் அப்படியே ஞான சம்பந்த பிள்ளை அங்கே பாடிக்கொண்டிருக்கிறது. என்னார் எயில் எய்தான் இறைவன் நனலேந்தி மன்னார் முழவதிர முதிரா மதிசூடி பன்னார் மறைபாட பரமன் அதிகையுள் விண்ணோர் பரவன் இந்தாடும் வீரட்டானத்தே என்று பாடும். அது ரொம்ப அற்புதமான இறைவன் அனல் ஏந்தி மன்னார் முழவதிர முதிரா மதிசூடி பன்னார் மறைபாட இதே லொகேஷன் நீ பாடு கோப்தனே இದ್ರ ಇಲ್ಲೇ ನಿಂತಿದ್ದೀವಿ 7446 நின்றாடும் வீரட்டானத்தே என்று நம்முடைய பெருமான் என்னை போன்ற ஆட்களுக்காக ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அது ஏன்னா என் போலும் போலிகள் தான் அந்த பாடல் சிறப்பா போடும். ஏன்னா நாங்க எல்லாரையும் கோயில் போக சொல்லுவோம். நாங்க எவ்வளவு போறோம்னு தெரியாது. எல்லாரும் திருவேடத்தோட இறைவனை உடம்பு நாங்க எவ்வளவு கடைபிடிப்போம்னு தெரியாது. அதனால மனம் தூய்மைனா என்றாலும் தெரியாது. இறைவனை ஓதி உணர்கிறோமா என்றால் அதுவும் தெரியாது. இறைவனை உள் வைத்திருக்கிறோம் என்றால் அதுவும் தெரியாது. ஆக என்போலும் போலிகளும் பாரு அவரே சொல்வார் அப்பரடிகள் சில இடங்கள்ல. அதனால இங்க ஒரு அற்புதமான பாடல். நீதியாள் வாழ மாட்டேன் நித்தளும் தூயோ நல்லேன் ஓதியும் உணர மாட்டேன் உன்னையுள் வைக்க மாட்டேன் சோதியே சுடரே முந்தன் தூமலர் பாதம் காண்பான் ஆதியே அளந்து போனேன் அதிக வீரட்ட நீரே. கதர்வார் அப்பரடிகள். அவ்வளோ ஒரு நல்லது. அதே போல இங்கே சுந்தரமூர்த்தி இங்க வந்து சொல்றார், சாமி எல்லாரும் என்ன பெரிய அடியான் என்றெல்லாம் சொல்கிறார்கள், ஆனால் நான் ஒரு போலி, என்னை போன்ற போலியானவன் யாரும் கிடையாது. இறைவா பெருமானே, நான் பாடுவதெல்லாம் உன்னை பற்றி போலியாக பாடுவதாக கருதுகிறேன், ஏனென்றால் நானும் ஒரு போலியானவன் என்று சுந்தரர் வேறு லெவல பாடியிருப்பார். இங்கே தம்மானை அறியாத சாதியாருளரே சடை மேற்கொள் பிறையானை விடர்மேற்கொள் விகிதன் கைமாய் உரியானை கரிகாட்டிலாட
கரிகாட்டிலாடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மான் தன் அடி கொண்டு என் முடிமேல் வைத்திடும் இன்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிழா நாயேன் எம்மானை எரிகடில வடவீரட்டானத்து உறைவான இறைபோதும் இகழ்வன் போலியனே. ஏனெனில் நாவுக்கரசரையும் ஞான சம்பந்தனையும் கண்ட தாங்கள் என்னை போன்ற போலிகள். நான் பாடுவதெல்லாம் உனக்கு நான் திட்டுவது போல இருக்கும் பெருமானே. இருந்தாலும் கூட நான் பேசுவதெல்லாம் உங்களை இகழ்வது போல இருக்கும். ஏனெனில் உரைப்பினால் தொண்டலன் உடலினால் தொண்டனல்லன் நினைப்பினால் தொண்டலன் நீள நினைந்து உன் திருவடி பற்றிடும் நிலையறியே. அப்படி வரும் நல்ல ஒரு பாடல் சுந்தர தேவாரத்துல வரும். அதுபோல இங்க இறைவா, உன்னை அறியாதவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள். சடைமேல் பிறை வைத்திருக்கிறாய், விடைகொள் வீர்தனாக இருக்கிறாய், கவிமாவின் அந்த யானையின் முறி போர்த்திருக்கிறாய், கரிகாட்டிலே ஆடல் செய்கிறாய், தர்ம விடையேறி வருகிறாய். எங்கள் குற்றங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக பிற உயிர் வாழ விடம் கொண்ட கரை கொண்ட கண்டத்தனாய் இருக்கிறார். எம்மானே, தன்னுடைய அடிகள் கொண்டு உன்னுடைய திருவடிகளை என் மேல் வைத்திட வேண்டும் என்ற ஆசையினால் வாழ்கின்ற இந்த அறிவில்லா நாயே, என்னுடைய தலைவனாகி எரிகடல வீரட்டத்து உரைகின்றது உன்னை இறைபோதும் நான் பாடுவதெல்லாம் இகழ்வன. ஏனெனில் நான் போலியானவன். அவங்களே அப்படியெல்லாம் இருந்தாங்க. நான் நம்ம காட்டுற கெத்து இருக்கு சிவனடியான்ட்டு. இதெல்லாம் இந்த பாடெல்லாம் படிச்சுட்டு யோசிச்சா மணிவாசன் தான் ஞாபகம் சொல்வார். திருநீரை பூசப்பட்டேன் இன்னும் அடியாரில் ஏசப்பட்டேன் என்பார். ஏன்னா இவர் திருநீர் பூசிட்டு போய் ருத்ராட்சம் பண்றது யாருன்னா இவர் சிவனடியார். நாங்களாம் ஐயோ இவங்க என்ன திட்டுறாங்களேன்னு சாமிகிட்ட முறையிடுறார் மணிவாசகர். திருநீரை பூசப்பட்டேன் இன்னும் அடியாரில் ஏசப்பட்டேன் என்பார். என்ன அடியார்னு சொல்லி திட்டுற மாதிரி இருக்கு சாமி. நம்ம பண்ற கெத்து என்ன பண்றது? நடிகர்கள் என்னைக்கும் சிறப்பா திருநாவுக்கரசுடைய வேடத்துல திருநாவுக்கரசோட சிவாஜி கணேசன் அழகா தெரிவாரு. அப்படி ஆக்டிங் கொடுத்திருப்பார். என்ன அது மாதிரி இந்த அப்பரடிகளா சிவாஜி கணேசனோட மோசமா சாமிகிட்ட என்போலும் போலிகள் நடிக்கிறோம் அல்ல. ஆகிய நன்பின் உறவுகளே, இன்று நாம் தரிசித்த திருத்தலம் திருவீரட்டேஸ்வர திருக்கோயில் திருவதிகை. சாமியுடைய திருநாமம் திரிபுரநாதர், அம்பாளுடைய பெயர் திரிபுர சுந்தரி. அதிகைநாதர் என்பது சாமியுடைய இன்னொரு பெயர். தலமரம் சரக்கொண்டை, தீர்த்தம் கடில நதி. நாவுக்கரசரை ஆட்கொண்ட இடம் சுந்தரமூர்த்தி நாயனார் இம்மண்ணை மிதிக்க அஞ்சி சித்தவட மடத்திலே தங்கிய பொழுது இறைவன் திருவடி தீட்சை தந்த இடம். பல்லவ மன்னன் சமன் சார்ந்திருந்தவனை மாற்றி பல்வேறு ஆலயங்களை அழித்து சமண பள்ளியில் வந்ததையெல்லாம் புதுப்பித்த நாவுக்கரசடிகள் அங்கே ஒரு திருவதியிலே ஒரு சமணப்பள்ளியை அழித்து அதை குணபரேஸ்வரம் என்ற ஒரு கோயிலை செய்ததாக வரலாறு. அதெல்லாம் இன்றும் அந்த இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லோரும் சென்று இறையருள் எல்லாமுள்ள என் தந்தை மற்றும் மீனாட்சி சொக்கநாதபெருமான் திருவடி சிந்தித்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் திருவருள் துணையோடு நாளைய பதிவை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. இந்த பாடெல்லாம் கேட்ட பின்னாவது சாமி தன்னை அடிக்காத உண்மையா கும்பிடுறதுக்கு வழிபடு. இந்த விரட்டத்தான பதிகத்தை பாடினாவே போதும் மாட்டது, கொஞ்சம் தெளிவாயிடும். ஏண்டா நம்ம மறைஞான சம்பந்தர் அந்த நீதியிலா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலா செய்தவனும் பூரணமாய் சோதிகடல் அறியாத ஆசானும்
கற்பிளரும் சுத்த விழல் நீத்துடன் ஒரு சிவபோசாரத்தை சொல்லி இந்த நால்வருடைய தரிசித்த தலங்கள் அந்த அதனுடைய மனநிலை எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்களாம் குருநாதரா என்னன்னு தெரியல, என்ன சைவர்லான்னு தெரியல. உண்மையா இறையல் பெற்றான்னு யோசிக்க வைக்குது. ஆகவே குருஞான சம்பந்த பெருமான் இந்த நமக்கு இந்த தலையாத்திரை நம்மளை கூட்டி போய் இந்த நம்ம பதிவில் கேட்கிற சிலராவது பக்குவப்பட மாட்டான்னு சாமிய முயற்சிப்போம். நமச்சிவாய் வாழ்க. எல்லாம் நல்லா இருங்க. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய் வாழ்க ஐயா. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க. நமச்சிவாய் வாழ்க.